ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதுல. அதை விட இந்த படத்தில் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. Though it's a small portion that I played, அந்த சீன்ஸ் were so well written. அந்த சின்ன சீனில் வந்து ஒரு அவ்வளோ வேல்யூ அண்ட் இம்பேக்ட் ஆட் பண்ணி கொடுக்க முடியும்னா அது ஒரு power that only a good writer has. So thank you, Venki sir, for giving me Meghna. And of course, Surya sir நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து அட்மையர் பண்ணி ரொம்ப ரசித்த ஒரு ஆக்டருன்றதுனால பயங்கரமாக பயமாக தான் இருந்தது, ரொம்ப நர்வஸாக இருந்தது. நான் ரொம்ப ப்ராசஸ் பண்ணிட்டுருந்தேன். ஐயோ செட்டப் போய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அவர் முன்னாடி எப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள அவர் வந்து ஹாய்மா, யூ ஹாவ் அ வெரி நைஸ் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே காம் ஆயிடுச்சு, அப்பாடா அப்படின்ட்டு. இட் வாஸ் I mean, he's fabulous, சொல்லவே தேவையில்லை. And I really enjoyed working with him. He made it very comfortable for me. And of course, Mamita and Radhika ma'am, two powerhouses. You guys are fantastic, so cute. எனக்கு சத்தியமா உங்களோட இருக்கணும் போல இருந்தது, அவ்வளோ அழகா இருந்தது. ஒவ்வொரு சீனுமே வந்து முத்து மாதிரி இருந்தது. So beautiful. Thank you for that wonderful performance. And Ravina ma'am, she's so graceful and so beautiful inside out. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவங்களோட ஒர்க் பண்ணுறது. என்டையர் டீம் வந்து அந்த ஊட்டி ஸ்கெடியூல் வந்து ஒரு ஹாலிடே மாதிரி தான் இருந்தது, ஒரு அவுட்டிங் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ரியலி என்ஜாய்ட் பீங் பார்ட் ஆஃப் தேட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் த என்டையர் டீம் ஆர் வண்டர்ஃபுல். சினிமாட்டோகிராஃபர் Nimish, he was amazing. And GV for his music, thank you. And Ali sir, Suma ma'am, and Nader sir, of course. It was so much fun working with him and the entire team. Thank you so much. It was so much fun and it was a pleasure working with you all. Thank you. Thank you. I have one question for you. இந்த ஊட்டியில் ஜாலி கொஸ்டின் தான். ஊட்டியில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக போர்ஷன்ஸ் இருந்தது இல்லை? ஊட்டியில் ஷூட் பண்ணுறப்போ மமிதாக்கும் சரி சூர்யா சாருக்கும் சரி 1 or 3 ஃபீவர் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, அதோடையே டான்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சா? ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் நான் ஒரு 4 நாள் போயிருந்தேன். அங்கே போய் நான் அவுட் ஆகிட்டேன். ஸோ அங்கே நான் ரெக்கவர் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே இங்கே ஊட்டியில் பார்த்தா அதே ஃப்ளூ இவங்களுக்கு பரவிடுச்சு. ஸோ நான் அதில் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணனால அந்த போர்ஷன் தான் வந்து இருக்கிற ஒரே போர்ஷன் தான், அதுலேயும் நான் உடம்பு சரியாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது. ஸோ பட் மமிதா, ஹர் டெடிகேஷன் வாஸ் கிரேசி. பிகாஸ் சுத்தமாக முடியாமல் இருந்தாங்க, பயங்கர ஃபீவரில் இருந்தாங்க. பட் டான்ஸ்னு வரும்போதாக இருக்கட்டும் இல்லை பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அப்படியே ஸ்விட்ச் பயங்கரமாக பண்ணாங்க. அந்த எனர்ஜி இன்ஸ்பைட் ஆஃப் நாட் ஃபீலிங் வெல் கொண்டு வர்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் இட் டிடன்ட் ஈவன் ஷோ ஒன் பிட் ஆன் அ ஃபேஸ். ஸோ யூஆர் கோயிங் டு ராக். அண்ட் அதான் க்ரோன்ஸ் கிளப் உடைய குயின் நீங்கள் ஆயிட்டீங்கல்ல.